மகாநதிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு தீவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு படகை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ரோட்வே வசதிகள் வந்துடுச்சு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் எங்கே இருக்கு, எப்படி போகணும், இந்த கோயிலுடைய இன்னும் சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புவனேஸ்வரில் இருக்கிற மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில்களில் ஒன்றான தவளேஸ்வர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது புவனேஸ்வர் சீரீஸில் 14வது வீடியோ. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த தபலேஸ்வர் கோவில் ஒடிசா மாநிலத்தில் கட்டக் மாவட்டத்தில் மகாநதியோட நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான தீவில் தான் இருக்குது. இது புவனேஸ்வர்லேருந்து கிட்டத்தட்ட 37 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பகவான் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். தபாலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு பெயர் தவள பிளஸ் ஈஸ்வர் என்கிற சொல்லிலிருந்து உருவானது. தவள அப்படிங்கிறது வெண்மையான அல்லது பழுத்த என்ற பொருள்ல பயன்படுத்தப்படுது. இந்த பெயர் ஒரு புராண கதையோட அடிப்படையில வந்ததாக கருதப்படுது. இந்த கதையை கேட்கறதுக்கு எனக்குமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், கேளுங்க. ஒரு சமயத்துல ஒரு பக்தர் திருடனா இருந்திருக்காரு. அவர் ஒரு நாள் ஒரு கரடியை பிடிச்சி அந்த விலங்கை சிறையில் அடைச்சிருக்காரு. அதனால அந்த கரடி சிவபெருமானுடைய உண்மையான பக்தர் அப்படிங்கிறது அந்த கரடியோட விசுவாசத்தை கண்டு சிவபெருமான் அந்த கரடியை காப்பாத்த வந்திருக்காரு. கரடியை வெண்மையா மாத்தி பக்தனோட பாவத்தையும் மன்னிச்சிருக்காரு. இதனை தொடர்ந்து சிவபெருமான் இங்க தவள அல்லது வெண்மை ஈஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. குர்தாவுடைய பேரரசர் பீர் கிஷோர் அப்படிங்கிறவர் இந்த தபலேஸ்வர் கோயிலை கட்டியிருக்காரு. இது சகாப்தத்தின் 1153ஆம் ஆண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு அப்புறம் 1232 கட்டப்பட்டது. புவனேஸ்வர் மேம்பாட்டு ஆணையம் இந்த கோயிலை பழுது பார்த்து புதுப்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற தற்போதைய கோவில் கலிங்கா மற்றும் திராவிட பாணியோட கலவையில பிரதிபலிக்கப்படுது. இந்த கோயிலோட அமைப்பு மணற்கற்களால கட்டப்பட்டது. இது ஒரு பிரமிடு கூரையுடன் கூடிய சதுர திட்டத்தை கொண்டது. இந்த கோயிலை சுற்றி பல சின்ன சன்னதிகளும் பல்வேறு தெய்வங்களுடைய கோயில்களும் அமைந்துள்ளது. இந்த கோயில்ல 3 அழகிய அறைகள் இருக்குது. மைய அறையில சிவபெருமான் இருக்கிறார். இந்த தபலேஸ்வர் கோயிலில் திருவிழாக்களா மகா சிவராத்திரி, கார்த்திக் பூர்ணிமா, பௌஷ் பூர்ணிமா, தோலா பூர்ணிமா அப்படின்னு பல வகையான திருவிழாக்கள் கொண்டாடப்படுது. அதோட தீபாவளி, ஹோலி, ரதயா, சரஸ்வதி பூஜையும் இந்த தபலேஸ்வர் கோயிலில் கொண்டாடப்படுது. இந்த தபலேஸ்வர் கோயில் இருக்கிற சிவபெருமானை வழிபடுறதுனால பக்தர்களோட வாழ்க்கையில இருக்கிற சிரமங்களையும் தடைகளையும் நீங்க பெறதா பக்தர்கள் நம்புறாங்க. இந்த கோயில்ல நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பிரார்த்தனை செஞ்சு மோட்சத்தை அடையிறாங்க அப்படின்னு நம்பப்படுது.
நீங்க புவனேஸ்வருக்கு போனீங்கன்னா ஒரு நல்ல ஆன்மீக அனுபவத்தை பெறறதுக்கு இந்த கோயிலை போய் கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓம் நமச்சிவாய.